வணக்கம் மக்களே. ரோஹித்துடன் மும்பை இந்தியன்ஸை விட்டு விலகப் போகும் 2 முக்கிய வீரர்கள். ஹர்திக்கால் வந்த வினை. 2024 IPL தொடரின் முடிவில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு விலகுவார் என பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில், அவருடன் மேலும் 2 முக்கிய வீரர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு விலகுவார்கள் என கூறப்படுகிறது. சமீபத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி பங்கேற்றது. அந்த போட்டிக்கு முன் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா ஆகியோர் ஒன்றாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும், அப்போது ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பயிற்சி செய்ய வந்தபோது அவர்கள் மூவரும் மைதானத்தின் மறுபுறத்துக்கு ஒன்றாக சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணியில் சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா ஆகிய இருவரும் ரோஹித் சர்மா பக்கம் இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். 2024 IPL தொடரின் ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் பிளவு இருந்த போதும், தொடரின் முடிவில் அணி வீரர்கள் ஒன்றுபட்டு விடுவார்கள் என சொல்லப்பட்டது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் பிளவு இன்னும் பெரிதாக மாறியுள்ளது. இன்னும் ஒரு லீக் போட்டியில் மட்டுமே விளையாட உள்ள அந்த அணி, இந்த நிலையிலும் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக ரோஹித் சர்மா, சூரியகுமார் மற்றும் திலக் வர்மா செயல்பட்டிருப்பது அந்த அணியில் விரிசல் பெரிதாக இருப்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. 2025 IPL தொடருக்கு முன் மெகா ஏலம் நடைபெற உள்ளது. அந்த ஏலத்திற்கு முன் ஒரு அணி 4 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும். அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மாவை விடுவித்துவிட்டு ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மாவை தக்க வைக்க திட்டமிட்டிருந்தது. ஆனாலும் தற்போதைய சூழ்நிலையில் சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா ரோஹித் சர்மாவுடன் அணியை விட்டு விலக விருப்பம் தெரிவிப்பார்கள் என தெரிகிறது. எனவே மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியா, பும்ரா, இஷான் கிஷன் மற்றும் வேறு ஒரு வீரரை மட்டுமே தக்க வைக்க முடியும்.